ஏய், வீட்டுக்குள்ள என்ன இருக்கு பாப்போம். வா போலாம். போலீஸ். கை கெட்டினது வாய் கெட்டாத மாதிரி எவ்வளவு சிரமப்பட்டு அடிச்சிட்டு வந்தேன். வெட்டி கைய விட்டு போயிடுச்சு. இது கொள்ளை அடிச்ச பணம். ஒரு இடத்துல நிம்மதியா இருக்காது, அலைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். பாத்தியாராக்கா, இந்த நன்றி கெட்ட பணம் ஏழைங்க கையில தங்காம திருப்பி திருப்பி பணக்காரங்க கிட்டே போய் சேர்ந்துருது. என் மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக 4 பேருக்கு நடுவுல கேவலமா டான்ஸ் ஆடி இந்த பணத்தை உனக்கு கொடுக்கறேன். இதுக்கு நீ ஆண்டவங்கிட்ட தண்டனைய அனுபவிச்சே ஆகணும். ஆண்டவங்கிட்ட அனுபவிக்கிறது அப்புறம் தானே. இப்ப நான் மாசம் மாசம் உன்கிட்ட 1000 ரூபாய் வாங்கி அனுபவிக்கிறேன் பாரு. இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டமா? பெண் பாவம் ஒண்ணு சும்மா விடாது. நான் சம்பாதிக்கிறதையெல்லாம் வாங்கிக்கிட்டு எங்க குடும்பத்தையே பட்டி போடுறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? கஷ்டமா இருந்தாக்க நான் சொல்றத நீ கேளு. இதே 1000 ரூபாய் மாசம் மாசம் உன் வீடு வந்து சேரும். அதை விட நான் தற்கொலை பண்ணிக்கலாம். ரொம்ப சந்தோஷம். ஏக்கா, பாவம் அந்த பொண்ணை எதுலயோ சிக்க வச்சுட்டு பிளாக்மெயில் பண்றான் போல இருக்கு. அவனை என்ன செய்யறேன் பாரு. விஜய் போயிட்டான். அவன் போனா என்ன, அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணு வா. அம்மா. ஷீலா, வந்துட்டியாமா? ஒவ்வொரு நாளும் நீ வர்ற வரைக்கும் என் மனசு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது. ஏமா தினம் இப்படி லேட்டா வர்ற? பெரிய பிரச்சனைமா. ஒவ்வொரு மாசமும் ஆயிரக்கணக்கா பதில் சொல்ல வேண்டியிருக்கேன். என்னமா சொல்ற? ஆபீஸ் பத்தி சொல்ல வந்தம்மா. ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்களே. இன்னைக்கு செலவுக்கு ஏதாவது பணம் கொண்டு வரேன்னு சொன்னியே, கிடைச்சுதா? இல்லம்மா, இன்னும் 2 நாள்ல எப்படியாவது சமாளிக்கிறேன். அந்த ஆண்டவன் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுத்திருந்தான்னா உனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காதே. அப்படின்னா தப்பா சொல்லாதீங்கம்மா. அப்பா அம்மாவை காப்பாத்தது ஆம்பளை பிள்ளைங்க இப்ப ஏராளமா இருக்காங்க. அக்கா, நாளைக்கு எங்க கிளாஸ்ல எல்லாரும் மகாபலிபுரம் போறாங்க. நானும் போட்டுமா? போயே. போன்னு சொல்லிட்டா எப்படி? பணம் வேண்டாமா? எவ்வளவு வேணும்? 15 ரூபாய். 15 ரூபாயா? ஆயிரக்கணக்கா சமாளிக்கிறேன். இவளுக்கு 15 ரூபாய் கொடுக்க முடியலையே. அக்கா, சரித்திர புஸ்தகம் வாங்க பணம் வேணும்க்கா. நம்ம சரித்திரமே என்ன சரியா அமையல ராஜி. ராஜி, எல்லாம் காலையில பேசிக்கலாம். போய் சாப்பிடுங்க போங்க. ஹலோ ரேகா, வாங்க வாங்க. என்ன இப்படி திடீர்னு? நானும் உங்ககிட்ட திடீர்னு தானே உதவி கேட்டு வந்தேன். நான் ஒரு காரியத்தை சாதிக்க உங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடினதை காட்டி கொடுக்காம இருந்தியே, அதுக்கு நன்றி சொல்லத்தான் வந்திருக்கோம். என்னமா அது டான்ஸ் கேன்ஸ்னு? யாருங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இது நல்ல டான்ஸ் ஆடும், அத சொல்லுது. அம்மா, அவங்களுக்குள்ள நீங்க போய் சாப்பாடு போடுங்க. நான் இவங்களை அனுப்பிட்டு வந்துடுறேன். போலாமா? வாரேக்கா. விஜய், ரேகா, நான் ஹோட்டல்ல டான்ஸ் ஆடுறது எங்க அம்மாவுக்கு தெரியாது, தெரியவும் கூடாது. தெரிஞ்சா ஒண்ணும் தெரியாது. எங்க அம்மா தற்கொலை பண்ணிக்குவாங்க. அப்படி என்ன பிரச்சனை? சொல்லு ஷீலா, என்ன உன் கூட பிறந்த சகோதரியா நினைச்சு சொல்லு. உங்க குடும்பத்தை பட்னி போட்டு நாங்க கொடுத்த பணத்தை எவனுக்கோ கொடுத்துட்டு நீ அழுதுகிட்டு நின்னியே, எதுக்காக? ஒவ்வொரு மாசமும் நான் என் மானத்தை காப்பாத்திக்கப்படுற பாடு சொன்னா புரியாதுங்க. இன்னைக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுத்து இந்த மாசம் மானத்தை காப்பாத்திட்டீங்க. அது என்னங்க மாசம் மாசம் காப்பாத்திக்கிற மானம்? சொல்றேன். எங்க குடும்பத்தை காப்பாத்திக்க படிச்சுட்டு வேலை தேடி அலைஞ்சப்போ ஒரு போட்டோகிராஃபர் கிட்ட வேலை கேட்டு போனேன். அவர் வேலை கொடுக்கறேன்னு சொன்னாரு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அவர் சொன்ன வேலையை கேட்டு நான் அதிர்ச்சி அடைஞ்சேன். பிறந்த குளத்துல போட்டோ எடுக்க நான் சம்மதிச்சா அவன் மாசம் மாசம் எனக்கு 1000 ரூபாய் தரதா சொன்னா. நான் அந்த இடத்தை விட்டு ஓடி போடலாம் நினைச்சேன். அதுக்குள்ள போட்டோ எடுக்காத, தயவு செஞ்சு இதை வெளியில காமிச்சிடாரு. என் மானமே போயிடும். இந்த படங்களை வியாபாரம் பண்ணா எனக்கு பல 1000 கிடைக்கும்.
இதுக்கு நீ ஒத்துக்கலைனா மாசம் மாசம் நீ எனக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். மானத்தை எழுந்து 1000 சம்பாதிக்கிறதை விட அதை காப்பாத்திக்கிறதுக்காக ஒவ்வொரு மாசமும் ஹோட்டல்ல டான்ஸ் பண்ணி அவனுக்கு 1000 ரூபாய் தரேன். அட பாவி விஜய், அவனை என்ன பண்ணலாம்? கொஞ்சம் இரு. அவன் ஸ்டுடியோ எங்க இருக்கு? ஏய், ஏய், எங்கடா சிலோட நெகட்டிவ்? கொடுத்துறேன். ம், அடச்சி, நீ அதெல்லாம் பார்க்க கூடாது. ஏண்டா உனக்கு அக்கா தங்கச்சி இருக்காங்க? இருக்காங்களான்னு கேட்டேன். இருக்காங்க. ஒண்ணு செய்யு. உங்க அக்கா தங்கச்சி இதே மாதிரி போட்டோ எடுத்து தெரு தெருவா வியாபாரம் செய். சரிங்க. அதுக்கு சரிங்கிற. வேற ஏதாவது நெகட்டிவ்ஸ் இருக்காடா? சீலாவோட நெகட்டிவ் இவ்வளவுதாங்க. பாக்கி இருக்கெல்லாம் வேற பொண்ணு இதுங்க. வேற பொண்ணுங்களா? ஆமாங்க. இங்க நெகட்டிவ்ங்கிற வாசனை இருக்க கூடாது. வாடா. ஏண்டா இது அவ்வளவு அதே மாதிரி தான் எடுத்ததா? ஆமா சார். அட சண்டாளா, விஜய், இவனுக்கு இந்த தண்டனை பத்தாது. என்ன செய்யலாங்கிற? இவனையும் இதே மாதிரி போட்டோ எடுத்துடலாங்கிறியா? இவனை போட்டோ எடுத்த மட்டும் போறாது. இவனை இதே கோலத்துல தெருவுல ஓட விடணும். 4 பேர் இவனை கல்லால் அடிக்கணும். செஞ்சிடுறேன். கொஞ்சம் இரு, நான் வெளியில போயிடுறேன். சார் சார் இப்படியே ரோட்ல போனா பைத்தியக்காரன்னு சொல்லி கல்லால் அடிப்பாங்க சார். இப்படி எத்தனை பெண்களை பைத்தியக்காரி ஆக்கி இருப்ப. கலெக்டரா சார் கொஞ்சம் வெளியே போங்க. போடா. சார் ஐயோ. இந்த நெகட்டிவ் அந்த சண்டாள வெளியில விட்டுருந்தானா என்னையே நான் கொளுத்திக்கிட்டு இருப்பேன். இப்போ உங்க புண்ணியத்தால இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன். அப்ப நாங்க போயிட்டு வரோங்க. ஆண் துணை இல்லாத வீடுப்பா இது. நீங்க அடிக்கடி வந்துட்டு போனீங்கன்னா எங்களுக்கும் ஆறுதலா இருக்கும். சரிங்க. உங்க உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றிங்க. பரவாயில்ல, நாங்க வரோம். வா, நாம போலாம். ம்